ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்ப உற்சவம் நிறைவு. சர்வ அலங்காரத்துடன் தாயார் சமேதராக தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். நெல் அளவை கண்டருளிய தாயார்கள் சமேத ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம். உபய நாச்சியார்களுடன் தேரில் உலாவந்த ஸ்ரீ மன்னாதன். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் பங்குனி உத்திரம். விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருமணம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவம் நேற்று உற்சவ மூர்த்திகளின் தெப்ப உலாவுடன் இனிதே நிறைவு பெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 5 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த உற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வ அலங்காரத்துடன் தெப்பத்தில் எழுந்தருள உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி இருந்தபடி தரிசனம் செய்ய வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் புஷ்கரணியை சுற்றி 7 முறை வலம் வந்தது. வேத பாராயணம் மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளின் தெப்ப உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உபய நாச்சியார்களோடு ஸ்ரீ நம்பெருமாள் நெல் அளவை கண்டருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகளும் அரையர்களும் வசந்த மண்டபத்தை சேர்ந்து அங்கிருந்து வெள்ளி திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். நீலப்பட்டு சேலைகளுடன் நீள்முடி கிரீடங்கள் அணிந்து சுவாமியின் எதிர்ப்புறம் தாயார்கள் அமர்ந்து அருள்பாலிக்க உற்சவர் நின்றபடி திருக்காட்சி தந்தருளினார். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை பிரகாரங்களை சுற்றி அடைத்து வந்தனர். நாடி கேட்டான் வாயில் கடந்து திருக்கொட்டாரத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகள் நெல் அளவை கண்டருளினர். பிறகு 4 சித்திரை வீதிகளில் உற்சவர்களுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோபுர விமான சப்பரத்தை நிறுத்தி வீதி உலா அழைத்து வந்தனர். மூஷிதனாக எம்பெருமான் காட்சி தர உலா முடிந்ததும் கோவிலில் தாயார் சன்னதி எதிரே தெய்வங்களுக்கு ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் சேவிக்க திருவந்தி காப்பு நடத்தி உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ மன்னாதன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருந்து கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ரங்கநாதரை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் மாட வீதிகள் வழியே சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பின்தொடர இருகுடை சேவையோடு உற்சவ தெய்வங்கள் தேரடியை நோக்கி வலம் வர பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சிக்குதாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்துராயும் நிறுத்தி காதணிகள் காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்கள் பூட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியின் இருபுறம் நின்றிருந்த தாயார்களும் கொண்டைகளோடு மஞ்சள் பட்டாடைகள் கட்டிக்கொண்டு பவள மாலை திருமாங்கல்யம் மூக்குத்தி ஆகியவற்றுடன் அழகாக அருள்பாலித்தனர். மாட வீதியை சுற்றி வந்து தேரடியை அடைந்தனர். அங்கு திருத்தேரில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் உலா துவங்கியது. பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. திருத்தேரில் இருந்தபடி தரிசனம் தந்தருளிய தெய்வங்களுக்கு பக்தர்கள் ஹாரத்திகள் சமர்ப்பித்தனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி தேரை பின்தொடர்ந்தனர். நிறைவாக உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ தெய்வங்களுக்கு கும்ப தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது.
சிவாலயத்தில் உள்ள அருள்மிகு சம்பந்த விநாயகர் ஆலயம் முன்புள்ள மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு உண்ணாமுலையம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த நீல பட்டுச்சேலையால் மடிசார் கட்டி காசு மாலைகள், ஒட்டியானம், பதக்க ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ அண்ணாமலையார் சர்வ ஆபரணங்களோடு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் புடிசூட உற்சவ தெய்வங்களை ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். ஆனந்த தாண்டவம் ஆடியபடி தெய்வங்கள் கல்யாண மண்டபத்தை அடைந்தனர். சங்கு, நாதஸ்வர, மேள தாளங்கள் முழங்க எதிரெதிரே நின்ற உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை மாற்றும் வைபவம் நடத்தப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி இருக்க தெய்வங்களை கல்யாண மண்டபத்தில் கொலுவிருக்க செய்தனர். சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுத்தி சமர்ப்பித்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் பக்தி பாடல்களை பாட, அர்ச்சகர் திருநாமங்களை கூறி அர்ச்சனை செய்ய, நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றியுள்ள நவ திருப்பதி கோவில்களில் பிரசித்தி பெற்ற ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவ ஸ்ரீ பொழிந்து நின்ற பிரானுக்கு நீல பட்டாடை கட்டி காசு மாலையுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திருத்தேரில் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் தொடங்கியது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல சுவாமியின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சென்னை மயிலையில் புகழ்பெற்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக 63 உலா நடைபெற்றது. சிவாலயத்தின் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, செப்பரத்தில் உற்சவர் விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்து முதலில் வெளியே அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவர்கள் அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ கற்பகாம்பாலயம் தனித்தனி வெள்ளி சப்பரங்களில் நிறுத்தி அழைத்து வந்தனர். வண்ணமயமான பல்லக்கில் 4 பெருமக்களான அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகரை நிறுத்தி அழைத்து வந்தனர். சோமஸ்கந்தருடன் அம்பிகையும் வீற்றிருந்து அருள்பாலிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் ஹாரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு தனித்தனி செப்பரங்களில் நாயன்மான் பெருமக்களை நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். 4 நாயன்மார்களும் ஆதி தம்பதிகளுக்கு எதிர் சேவையாக நின்று சேவிக்க தெய்வங்களுக்கு ஹாரத்திகள் காட்டப்பட்டன. அப்பர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் பல்லாக்குகளில் நின்றபடி முன்னே செல்ல கைலாய வாத்தியங்கள் முழங்க 63 உலா எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க விமர்சையாக நடைபெற்றது. மதுரையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவர் குதிரை வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் குதிரை வாகனத்தில் மேல் உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை கொலுவிருக்க செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி வெண்பட்டு கட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கையில் சாட்டை ஏந்தி குதிரை மீது அமர்ந்திருந்த உற்சவ மூர்த்திக்கு பக்தர்கள் மலர்ச்சரங்கள் சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு சுவாமியை கோவிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். குதிரை வாகனத்தில் வலம் வந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிரபந்ததாரர்கள் சுவாமியின் முன்பு பாராயணம் செய்ய மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் மீண்டும் பெருமாளை ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்க செய்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் ஜென்மபூமி கும்பாபிஷேகம் திருவாரூரில் சிறப்பாக நடத்தப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஸ்ரீ ஷியாமலா சாஸ்திரிகள், ஸ்ரீ தியாகராஜர் மற்றும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதராகிய மும்மூர்த்திகளில் 3ஆவதாக பிறந்த முத்துசுவாமி தீட்சிதர் இறைவன் மீது பல்வேறு கீர்த்தனைகளை இயற்றி அதிலும்
குறிப்பாக முருகப்பெருமான் மீது அதிக பக்தி கொண்டு பல்வேறு கீர்த்தனைகளை பாடியுள்ளார். அதிலும் ராகபாவம் ததும்பும் நவாவர்ண கீர்த்தனை மிகவும் பிரசித்தி பெற்றது. இவர் அவதரித்த திருவாரூர் ஜென்ம பூமியில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் யாகசாலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மாலை சூட்டி மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதரின் அவதார ஜென்ம பூமியில் உள்ள தெய்வங்களுக்கும் அவரது உருவச்சிலைக்கும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. நாமக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ அரங்கநாதர் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்கள் ஸ்ரீ ரங்கநாதரையும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் வெள்ளை யானை வாகனங்களின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். மலர் மாலைகள் சூட்டி உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கோயில் முன்பிருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதி எதிரே உற்சவ மூர்த்திகள் யானை வாகனங்களின் மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க அழகாக காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்ப தீபத்துடன் ஹாரதி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி வீதி வலம் வந்த தெய்வங்களுக்கு சாமரங்கள் வீசி திருக்குடைகள் பிடித்தபடி அழைத்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் எழுந்தருளச் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு உற்சவ மூர்த்திகள் காட்சி தர மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு பால் பழம் வழங்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கங்கண தாரணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணமும் செய்தனர். நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் இருக்கும் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மேடையில் பிரதான விளக்கிற்கு பெண்கள் குங்குமத்தால் போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சிக்க ஏராளமான பெண்களும் பக்தி சிரதையுடன் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி அடுத்த குரல்நத்தம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து வேத பண்டிதர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றியதும் கோவில் வளாகத்தில் நாக தேவதைகளுடன் சன்னதி கொண்டு அருளும் மகா கணபதிக்கு முதலில் புனித நீர் ஊற்றி விசேஷ அலங்காரம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு மீண்டும் யாகசாலையில் இருக்கும் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஹாரதி காண்பித்ததும் கடம் புறப்பாடு தொடங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மூலவர் அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி சன்னதியின் உச்சிக்கு சென்றனர். அங்கு விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து ஹாரதி காண்பித்ததும் கருவறையில் நின்றருளும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணிக்கு புனித நீர் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மகா மங்கள ஆரத்தி காண்பித்ததும் மயில் வாகனம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாணம், தேரோட்டம், பால்குட ஊர்வலம் உள்ளிட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஆனந்த நிதி அம்பிகை உடனுரை ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் கோவிலில்
உற்சவர்கள் அருள்மிகு கற்பகாம்பிகை ஆனந்த நிதி அம்பிகை சமேத ஸ்ரீ கம்பட்ட விஸ்வநாதரை மரப்பலகை மேல் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க உள் வளாகத்தில் இருந்து பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களை அழைத்து வந்து கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை உற்சவ மூர்த்திகள் முன்பு சமர்ப்பித்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றுதல் வைபவத்துடன் திருமணத்தை துவக்கினர். கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் செய்ததும் அருள்மிகு கற்பகாம்பிகை மற்றும் அருள்மிகு ஆனந்த நிதி அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு அலங்கார ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் தொடங்கியது. ஸ்ரீ விநாயகர் எழுந்தருளியதும் தேர் முன்னே செல்ல வள்ளி தெய்வானை சமேதராக தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்தபடி எழுந்தருளியிருந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி பின்தொடர்ந்தார். மலை கோவிலை சுற்றி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக ஏராளமானோர் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சண்முகநாத பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருத்தேரில் வெள்ளி கவச அலங்காரத்துடன் ஆறுமுகநாதனை தேவியர்கள் சமேதராக அமர்த்தியிருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெற்றி வடிவேலுடன் காட்சி கொடுத்த உற்சவருக்கு ஹாரத்தி காண்பித்தனர். சிறிய தேரில் விநாயகர், முருகன் மற்றும் வீரபாகு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் யானை முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் தொடங்கியது. மயில் வடிவ குன்றை சுற்றி அழகன் எழுந்தருளியிருந்த தேர் ஆடி அசைந்தபடி வலம் வர அரோகரா கோஷம் எழுப்பி ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுடியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு துணைமாலை அம்மன் உடனுரை திருமேனிநாதர் கோவிலில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளை தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்களுடன் ஆலய பிரகாரத்தில் வையாளி சேவை நடத்தியபடி அழைத்து வந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து திருமணத்தை துவக்கினர். கங்கண தாரணம், சீர்வரிசை சமர்ப்பணம், மாலை மாற்றுதல், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். பிறகு அருள்மிகு பிரியாவிடைக்கும் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு துணைமாலை அம்மனுக்கும் திருமங்கல்ய தாரணம் செய்தனர். அப்போது பெண்களும் புது தாலி மாற்றிக்கொண்டனர். பிறகு அக்னிவலம் வருதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சியில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காவிரி கரையில் இருந்து அருள்மிகு ஒண்டிக்க கருப்பண்ணசாமி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ராஜ காளியம்மன் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து வாகனத்தில் அமர்த்தி காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகள், பால் குடங்கள், அம்மன் திருமுகம் பதித்த பூங்கிரகங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்களின் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக அருள்மிகு ஓண்டி கருப்பண்ணசாமி, ஸ்ரீ ராஜ காளியம்மன் கோவிலை அடைந்ததும் பால் குடங்களை முருகனுக்கு சமர்ப்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை வராக நதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்தியை சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரை பக்தர்கள் வடம் பிடிக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. ஆரவாரத்துடன் அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடிக்க கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அழகனின் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி தேவஸ்தான பங்குனி திருவிழாவை முன்னிட்டு
முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி தேவியர்கள் சமேத உற்சவர் முத்தையா சுவாமி தேரிலும் ஸ்ரீ விநாயக பெருமானை சிறப்பு அலங்காரத்துடனும் எழுந்தருளச் செய்தனர். 5 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட தேரை பிரம்மன் செலுத்த அதில் இருந்தபடி அழகன் அபயமும் வரதமும் காட்டி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடிக்க நகரின் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக அழகனின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த இருக்காலூர் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அழகுராய பெருமாள் கோவில் புனரமைக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு சங்குகள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்து மூலவர் சன்னதி ஒற்றை விமான கலசத்திற்கும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் மந்திரங்கள் ஓதி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை அணிவித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கோவில் மூலவரான ஸ்ரீ அழகுராய பெருமாள் சுயம்பு மூர்த்திக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் ஆலயங்களில் பங்குனி உத்தர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை தேனுபுரீஸ்வரர் கோவிலில் அருள்மிகு பிரியாவிடை சமேத உற்சவர் தேனுபுரீஸ்வரரை கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஈசனுக்கு புலித்தோல் ஆடை கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்தும் பிரியாவிடைக்கும் புதுப்பட்டு சேலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்கள் பூட்டி மூக்குத்தி அணிவித்தும் விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். தனி கேடயத்தில் நின்றருளிய அருள்மிகு தேனுகாம்பாள் மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி கொண்டு முத்தாபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிந்து அழகாக அருள்பாலித்தார். உற்சவர்களை வாகன மண்டபத்தில் இருந்து பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். கலச பிரதிஷ்டையோடு சிவாச்சாரியார்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு கங்கண தாரணம் செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் மாங்கல்ய பூஜை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அருள்மிகு பிரியாவிடைக்கும் ஸ்ரீ ரேணுகாம்பாளுக்கும் மங்கள நான் பூட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை மாட்டுதல் வைபவத்தை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஹாரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கோபுர தீபம் காண்பித்து மந்திரங்கள் ஓதி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு தீப ஹாரதி காட்டப்பட்டது. கோயில் மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் குழுவிற்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சீர்வரிசை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு தெய்வங்கள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து சிவாச்சாரியார்கள் ஹோமம் வளர்த்து திருமண வைபவத்தை துவக்கினர். சர்வ அலங்காரத்துடன் பிரியாவிடை சமேதராக ஜலகண்டேஸ்வரரும் தனி செப்பரத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனும் காட்சி தர மாலை மாட்டுதல் வைபவம் நடத்தி தேவியர்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த உற்சவர்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்சமூர்த்திகள் பிரகார உலா புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தனகிரியில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு விநாயகர், முருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களையும் ஆலய வளாகத்தையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர 1008 பால் குடங்களை வைத்து பூஜைகள் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்ததும் பால்குட ஊர்வலம் தொடங்கியது. மங்கள வாத்தியங்களோடு பால் குடங்களை சுமந்தபடி மலை அடிவாரத்தை சுற்றி பக்தர்கள் பலம் வந்தனர்.
நிறைவாக கருவறையில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவர் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் இருந்து அலங்காரவள்ளி சமேத கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு சௌந்தர நாயகி அம்பாலயம் கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நாயக்கர் தலைப்பாகை அணிந்து வெண்பட்டுடன் எம்பெருமானும் சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் அலங்காரவள்ளி அம்பாளும் காட்சி கொடுத்தனர். பிறகு விநாயகமூர்த்தியும் தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமானும் முன்னே செல்ல தெய்வங்களை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து தேரில் குழுவிற்கச் செய்தனர். பிறகு விசேஷ பூஜைகள் நடத்தி பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் தொடங்கியது. பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்து தெய்வங்களை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நீராவி கரிசல்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பால் குடங்களை வைத்து முதலில் பூஜைகள் செய்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பிரதான சந்தன கூடுகளை பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்த பக்தர்கள் மீண்டும் முருகன் கோவிலை அடைந்தனர். இதையடுத்து கருவறையில் தேவியர்கள் சமேதராக நின்றருளும் அழகனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பிரதான குடத்தில் இருந்த சந்தனத்தால் சிறப்பாக அபிஷேகம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு வெண்பட்டும், ஸ்ரீ வள்ளி தெய்வானைக்கு புதுப்பட்டாடையும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மடவிடாத்தில் உள்ள அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர், ஸ்ரீ ரகுபதி நாராயண பெருமாள் கோவில்களின் தேரோட்டத்தை முன்னிட்டு தெய்வங்களை திருத்தேர்களில் எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் தொடங்கியது. பாடல்கள் பாடி நடனம் ஆடியபடி பக்தர்கள் முன்னே செல்ல சர்வ அலங்காரத்துடன் பெரிய தேரில் அம்பிகை சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்தர் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஊரை சுற்றி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மற்ற தேர்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரகுபதி நாராயண பெருமாள், ஸ்ரீ கணபதி, அருள்மிகு பிரகல்நாயகி அம்பாள் ஆகியோர் எழுந்தருளே பின்தொடர தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் தேவஸ்தானத்தில் இருக்கும் சந்திர புஷ்கரணியில் அஸ்தர தேவரையும் கலசத்தையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க அஸ்தர தேவருக்கு ஹாரதி காண்பித்ததும் திருக்குளத்திற்கு சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. பிறகு பலவித திரவியங்கள் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் அஸ்தர தேவருக்கு அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து புஷ்கரணியில் மூழ்கி தீர்த்தவாரியை சிறப்பாக நடத்தினர். அப்போது பக்தர்களும் புனித நீர் ஆடினர். தொடர்ந்து அஸ்தர தேவருக்கு பஞ்ச கற்பூரம் காண்பித்ததும் கைத்தலமாக ஏந்தி வந்து அருள்மிகு சிவகாமியுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் நடராஜர் முன்பு நிறுத்தி ஹாரதி காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் தெய்வங்களை ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்ப உற்சவம் நிறைவு. சர்வ அலங்காரத்துடன் தாயார் சமேதராக தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். நெல் அளவை கண்டருளிய தாயார்கள் சமேத ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம். உபய நாச்சியார்களுடன் தேரில் உலா வந்த ஸ்ரீ மன்னாதன். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் பங்குனி உத்திரம். விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருமணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ
प्रयच्छ प्रयच्छ Govinda